இன்று தமிழகம் முழுவதும் லட்சம் காங்கிரஸ் தொண்டர்களின் உண்மையான மனநிலையை அறிந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக காங்கிரஸை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் இன்று தளபதி விஜய் அவர்களின் கட்சிக்கு முழு ஆதரவை காங்கிரஸ் கட்சியின் ஆதரவை அளித்திருக்கிறார். இன்று எங்களுக்கெல்லாம் எல்லை இல்லாத சந்தோஷம். இன்று எங்களுக்கு தான் தீபாவளி. உண்மையிலே இந்த முடிவு சற்று தாமதமாக எடுத்தாலும் சரியான முடிவு என்று நினைக்கிறேன். இந்த தேர்தல் மூலம் மக்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் ஒரு உண்மையை எடுத்துரைக்கிறார். எந்த அரசியல் பொறுப்பிலே இருந்தாலும், எந்த அரசியல் கட்சியிலே இருந்தாலும் வேட்பாளர்களாக நிற்கக்கூடியவர்கள் இதற்கு முன்பாக பயந்ததை எல்லாம் 25 கோடி இருந்தால்தான் அரசியலில் வேட்பாளராக நிற்க முடியும், 50 கோடி இருந்தால்தான் நிற்க முடியும் என்ற உண்மையை, என்ற பொய்யான மாயையை தகர்த்தெறிந்திருக்கிறார். இது தமிழக மக்களுக்கெல்லாம், எல்லா கட்சியிலும் உள்ள தொண்டர்களுக்கு சாமானியனும் தேர்தலில் நிற்கலாம், ஜெயிக்கலாம் என்ற ஒரு உண்மையான இதை நிரூபித்திருக்கிறது. ஆகவே நிச்சயமாக 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தளபதி விஜய் அவர்கள் உண்மையில் ஒரு நல்லாட்சி கொடுப்பார் என்பதற்கு இது ஒரு சான்றாகும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த கூட்டணியும் இல்லாமல், தனி ஒரு ஆளாக தன்னுடன் இருந்த, தன் மீது சுமற்றப்பட்ட அத்தனை பழிகளையும் தூக்கி எறிந்து மக்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்டு பெருவாரியான வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். இன்று முதல் தமிழகத்தில் காங்கிரஸ் வீர நடை போடும் என்று கூறி இந்த லட்சம் மக்களுக்கும் இந்த வாய்ப்பை அளித்த ராகுல் காந்தி அவர்களுக்கும், மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும், கிரீஷ் சோடங்கர் அவர்களுக்கும் ஆரம்பம் முதலே தாவேகாவுடன் மனநிலை அறிந்து, மக்களின் மனநிலை அறிந்து தாவேகாவுடன் கூட்டு சேர வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்த அகில இந்திய பொதுச் செயலாளர் மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கும், பிரவீன் சக்கரை அவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காங்கிரஸ் இனிமேல் வெற்றி நடை போடும், காங்கிரஸ் இனிமேல் வீர நடை போடும். காங்கிரஸை யாராலும் அழிக்க முடியாது. காங்கிரஸ் தான் எதிர்பார்த்த ஒன்றை இலக்கை அடைந்து தீரும். பெருநகர சென்னை மாமன்ற காங்கிரஸ் தலைவர் ஆகிய நான், திரவியம் ஆகிய நான், இன்றைய தினம் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்த நாள். ஏனென்று சொன்னால், பெருந்தலைவர் காமராஜருக்கு ஆட்சிக்கு பிற்பாடு நாங்கள் நல்லதொரு ஆட்சியை கண்டது கிடையாது. ஆனால் இப்பொழுது எங்களை ஆட்சிக்காக அழைத்திருக்கின்ற அந்த அழைப்பை ஏற்று எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை வலுப்படுத்துகின்ற வகையிலும், தமிழக காங்கிரஸுடைய தொண்டர்களை உணவை புரிந்த எங்களுடைய கடவுள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை முதலில் வணங்குகின்றோம். அடுத்தபடியாக எங்களை எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே எங்களை கூட்டணிக்கு அழைத்த வருங்கால முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களையும் எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாகவும், பெருநகர சென்னை மாநகராட்சி மாமன்ற காங்கிரஸ் சார்பாகவும் அவர்களை வாழ்த்தி வணங்குகின்றேன். நாங்கள் இப்பொழுது புத்து உணர்ச்சி அடைந்துள்ளோம். எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது எவ்வளவு வலிமை உள்ள இயக்கம் என்பதை நாங்கள் இப்பொழுது நிரூபித்து கொண்டிருக்கின்றோம். இந்த எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் புரிந்து கொண்ட எங்களுடைய தேசிய தளபதி மாணிக்க தாகூர் அவர்களுக்கும், எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸுடைய பொறுப்பாளர் அருமை தலைவர் கிரீஷ் சோடங்கர் அவர்களுக்கும், எங்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும், எங்களுடைய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுடைய உணர்வை புரிந்து இன்றைய தினம் ஒரு நல்ல முடிவை எடுத்துள்ளார்கள். இந்த முடிவிற்கு பெரிய வரவேற்பும், நாங்கள் எங்களுடைய முழு ஆதரவையும் தெரிவித்து இந்த நாட்டு மக்களுக்கு இன்னும் சிறப்பாக பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த, பெருந்தலைவர் காமராஜர் ஆற்றிய பொற்கால ஆட்சியை நாங்கள் இங்கே நிரூபித்து காமிப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.